வானதியும் பாத்தீங்கன்னா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனை பாத்தீங்கன்னா அவ்வளவு குப்பையா ஆக்கி போட்டிருப்பா. அதே நேரம் இங்க நைட்டு பாத்தீங்கன்னா பழவணும் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னதான் சரிடா வாங்கிட்டு வரேன்னு கிளம்புறதா செய்வாங்க. அதுக்குள்ள நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்ததுதான். இங்க பழவனு பாத்தீங்கன்னா பயந்தே போயிருவாங்க. பார்த்ததுக்கு நம்ம வானதி பாத்தீங்கன்னா இப்ப எதுக்கு ஹோட்டல்ல எல்லாம் போய் வாங்கிக்கிட்டு, நான் மாவு எடுத்துட்டு வந்திருக்கேன், தோசை சுட்டு மத்தியானம் வச்ச சிக்கன் குழம்பு இருக்கும்ல அதுலயே சாப்பிட்டுக்கலாம், காரத்தை அட்ஜஸ்ட் பண்ண தேங்காய் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தோசை சுட தெரியுமான்னு பார்த்தா தோசை கூட சுட தெரியலங்க. அந்த வேலையை கூட நம்ம பாண்டி தான் செய்வாங்க. எப்படியோ தோசை சுட்டு முடிச்சது நம்ம பல்லவனுக்கு இப்படி இப்படின்னுட்டு நம்ம வானதி கொடுக்கையும் பல்லவனும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுதான். மைண்ட் வைஸ்ல ஒரு லாரி தேங்காய் கூட அரைச்சு வச்சு ஊத்தினாலும் காரம் போறதுல குப்பையில போட வேண்டியதெல்லாம் என் வாயில போட வேண்டி இருக்கேன்னுட்டு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இங்க சோழனும் பாத்தீங்கன்னா ரூம் எடுத்து நைட்டு பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணுவாங்க. ஸ்டே பண்ற இடத்துல சோழனும் நம்ம நிலா பேசிட்டு இருக்கிற நேரத்துல லாயரும் பாத்தீங்கன்னா வாய்ஸ் நோட் அனுப்பியிருப்பாங்க. லாஸ்ட் ஹியரிங் வருது, அதனால நீயும் ஹஸ்பண்ட் வந்து அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரண்ட் போகையும் நம்ம சோழனு பாத்தீங்கன்னா கரண்ட் போன பயத்துல நம்ம நிலாவை பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சுக்குவாங்க.